2026 தேர்தலில் திமுக மற்றும் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் இடையேதான் உண்மையான போட்டி இருக்கும் என்று புகழேந்தி அவர்கள் கூறியிருக்காங்க. இதற்கு முன் அண்ணாமலை கூறிய கருத்துப்படி அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை பற்றி பார்த்துடலாம். அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள முரண்பாடுகளை பற்றி புகழேந்தி அவர்கள் பேசியிருக்காங்க. கூட்டணி அமைப்பதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 4வது இடம் மட்டுமே கிடைக்கும் என்று சொன்னதை அவர் சுட்டி காட்டியிருக்காங்க. ஆனால் இப்போது கூட்டணிக்கு வந்த பிறகு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஆதரிப்பது முரண்பாடு என்று புகழேந்தி அவர்கள் விமர்சிச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சொந்த வார்த்தைகளாகவே சிக்கி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதை குறித்து புகழேந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. விஜய் பற்றி என்ன கருத்து தெரிவித்தாங்க அப்படின்னா, 2026 தேர்தலில் திமுக மற்றும் விஜய் கட்சியினுக்குள் இடையே தான் போட்டி இருக்கும் என்று விஜய் சொன்னது 100% உண்மை என்று புகழேந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து அதிமுக மற்றும் பாஜகவின் தேர்தல் தாக்கத்தை குறைத்து மதிப்பிடும் வகையில் அமைந்திருக்கு. ஸோ இதை பற்றி புகழேந்தி அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இளைஞர் பட்டாளம் எழுச்சியாக லட்சக்கணக்கில் குவிந்ததை நாம் பார்த்தோம். யாரையும் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. நான் பல பேர் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறான். ஏன் பாராட்டுங்களேன், ஒரு கட்சி மேலே வரட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு அன்பு நண்பர் சீனியர் கேட்குறார், எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, விஜய் கிடையாது அதில் என்றார். அதிமுக பிஜேபி பின்னாடி போயிடுச்சு சார், விஜய் போகலையே. கொள்கை ரீதியான எதிரி பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்றாரு அவரு. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் மோதிக்கிட்டோம், ஆட்சியில் இருக்காங்க, அவர் பேசிட்டோம். பேசும்போது அங்கிட்டாரு, அது வரவேற்கக்கூடிய வார்த்தை அல்ல, தவறான வார்த்தை. ஒரு மிகு முதல்வரை அவர் சொல்ல தேவையில்லை, சொல்லிட்டார். அதர் தன் தட் அந்த வார்த்தையை விட்டு மீதியை பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, அவரோட கூட்டம், அவர் எழுச்சி கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, அது ஒரு எழுச்சியாக மக்கள் ஒரு மாறுதல் வேணும்னு வர மாதிரி தோணுது எனக்கு. ஆகவே குறைத்து மதிப்பிட முடியாது. அதை பார்த்து அதனால தாங்க நான் அவரை பாராட்டி பேசுகிறேன். முக்கியமான காரணம், இந்த இயக்கத்தை உருவாக்கி வளர்த்து ஆளாக்கி சத்துணவு தந்த சரித்திர நாயகனை, அந்த சத்துணவு திட்டத்தை உண்டாக்கி கொடுத்த அந்த சரித்திர நாயகனை கட்டோட்டு வைக்கிறாரு. அந்த கட்டோட்டம் இடம்பெறுகிறது. பேரறிஞர் அண்ணா 18 ஆண்டு காலம் போராடி தன் தமிழால், தமிழ் பேச்சால், தமிழ் ஆற்றலால் காங்கிரஸை புடுங்கி எறிந்த அந்த பேரறிஞர் அண்ணா அந்த கட்டோட்டு பார்க்கிறோம். தந்தை பெரியாரை பார்க்கிறோம். திராவிட இயக்க தலைவர்களை அங்கே பார்க்க முடிகிறது. அதை பழனிசாமி செய்கிறதில்லை சார். நேற்று ஜெயக்குமார் பேசுகிறாரு, எம்ஜிஆர் படத்தை காமிச்சா ஓட்டு போட்டுருவாங்களா? நீ காமிக்கிறதே இல்லையே. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அந்த வனவிலங்கு வாரவிழாருந்து ஒரு வேன் ஒன்று பச்சையாக வெளியில் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி படம் அவருக்கு இருக்குது. எங்கேயோ ஒரு பேருக்கு அம்மா படம் சின்னதாக அந்த ஓரமாக, தலைவர் படம், அண்ணா படம் இருக்குது. அப்படி இல்லையே. நேற்று மாநாட்டில் ஃபுல் கட் அவுட்டை இறக்கிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம் ரொம்ப கேவலம் பழனிசாமிக்கு. எங்கேயாவது ஒட்டிக்கலாமான்னு பார்த்தார் விஜயோட. மிகப்பெரிய கேவலம் பழனிசாமிக்கு. நேற்று தவறி கூட விஜய் வார்த்தை ஒரு இடத்துல கூட இவர் ஒரு லீடர் மதித்து பேரை சொல்லவே இல்லை. இந்த கட்சி பேரையும் சொல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம் இன்றைய தினம் தடுமாறி நிற்கிறது. அந்த தொண்டர்கள் இங்கே ஓட்டு போடுறதா அங்கே ஓட்டு போடுறதா என்ன செய்வது என்று இந்த தலைமை இல்லாமல் இங்கே தவிக்கிறார்கள் சொல்லி நானும் இன்னைக்கும் சொல்றேன் சார். யார் சொன்னாலும் சரி, எத்தனை பேர் வயிறிஞ்சி சொன்னாலும் சரி, அண்ணாமலை சொன்ன மாதிரி அவர் தான் உதாரணம். 4வது இடத்துக்கு தான் பழனிசாமி தலைமையில் இருக்க அந்த அணி ஏடிஎம்கே போகும். 4வது இடத்துக்கு முன்னாடி வரவே முடியாது. ஃபைட் பிட்வீன் மிஸ்டர் சீமான் அண்ட் வெர்சஸ் பழனிசாமி. சீமானுக்கும் பழனிசாமிக்கும் தான் தேர்தலில் போட்டி. 3வது இடத்திற்கு பெரிய போட்டி நடக்கும். அதில் சீமான் மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பழனிசாமி 4வது இடத்துக்கு தான் போவார். அதை தான் அண்ணாமலை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி முதல்ல சொல்லிட்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை எனக்கு முன்னாலே அதை அழகாக சொல்லிட்டார், 4வது இடத்துக்கு தான் வரும்னு சொல்லி. தாவேகாவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவிற்கும் தான் வரும் தேர்தலில் போட்டியை தவிர அங்கே பழனிசாமிக்கு வேலையே இல்லை. கம்ப்ளீட்டாக காலி. போகிற ஆம்புலன்ஸை நிறுத்தி அது உள்ள யார் இருக்காங்கன்னு பாரு.
அந்த டிரைவரை அடிச்சிடாத, அந்த டிரைவர் இன்னொருத்தர் இப்படி வந்தால் திரும்பி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவேன். என்ன சார் ஹியூமன் பீயிங்? வரும்போதே பேஷண்ட்டோடு வரணுமா ஆம்புலன்ஸில்? ஏன் பழனிசாமி, உனக்கு தெரிஞ்ச ஆம்புலன்ஸ் அதுதான் நினைக்கிறேன் நான். அர்ஜென்ட்டாக ஃபோன் வருது, டிரைவர் போகிறாரு, பிக்கப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வர்றாரு. அப்போ கூட்டத்துக்கு நடுவில் போனால் 2 நிமிஷம் அமைதியாக இரு. என்ன ஆகிடும்? எந்த திமுக காரங்க ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க உனக்கு? சொல்லும்போது ஆதாரம் வேணும். ஆம்புலன்ஸை தடுக்கிற அளவுக்கு மனிதநேயம் இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தலைவர் ஆகிட்டல நீ. நாட்டு மக்கள் பார்த்து காரி துப்புவாங்க. இதை யாராவது ஒத்துக்குவாங்களா?